நியாயாதிபதிகள் முன்னுரை. எபிரேய பாஷையிலே நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திற்கு சேபேர் ஷோப்டிம் என்னும் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சீரிய மொழியிலும் அரபிய மொழியிலும் இந்த புஸ்தகம் இஸ்ரவேல் புத்திரருடைய நியாயாதிபதிகளின் புஸ்தகம் என்று அழைக்கப்படுகிறது. சாமுவேல் தீர்க்கதரிசியே இந்த புஸ்தகத்தின் ஆசிரியர். பாலஸ்தீன தேசத்தில் கிமு 1126 வருஷத்தில் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் எழுதப்பட்டது. யூதருடைய பாரம்பரிய வரலாற்றின் பிரகாரம் இந்த புஸ்தகத்தை எழுதியவர் சாமுவேல். ஏசாயா இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்க வேண்டும் என்றும் சிலர் கூறுகிறார்கள். இஸ்ரவேல் தேசத்தில் ராஜாக்களின் காலம் வந்த பின்பு நியாயாதிபதிகளின் புஸ்தகம் எழுதப்பட்டிருக்க வேண்டும். இஸ்ரவேலில் ராஜாக்களின் காலங்களுக்கு முன்பு நடைபெற்ற நிகழ்ச்சிகள் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருப்பதாக இந்த புஸ்தகத்தின் ஆசிரியர் 2 இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த புஸ்தகம் தாவீதின் காலத்திற்கு முன்பு எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஆசரிப்பு கூடாரம் சீலோவில் இருந்தது. யோசுவாவின் காலத்தில் சீலோவில் ஆசரிப்பு கூடாரம் ஸ்தாபிக்கப்பட்டது. ஏலியின் 40வது வருஷம் வரையிலும் ஆசரிப்பு கூடாரம் சீலோவில் இருந்தது. அதன் பின்பு அது அழிக்கப்பட்டது. அதற்கு பின்பு தாவீதின் காலம் வரையிலும் ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி ஒரு செய்தியும் தெரியவில்லை. தாவீது ராஜாவான போது அவர் ஆசரிப்பு கூடாரத்தை எருசலேமுக்கு கொண்டு வந்தார். இந்த கருத்துக்களை எல்லாம் ஆதாரமாக பார்க்கும் பொழுது சாமுவேல் இந்த செய்திகளை எல்லாம் சேகரித்து நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை எழுதியிருக்க வேண்டும் என்பது தெரிய வருகிறது. நியாயாதிபதிகளின் காலத்தில் இஸ்ரவேலுடைய காணியாட்சியின் சரித்திரத்தை இந்த புஸ்தகம் விவரிக்கிறது. நியாயாதிபதிகளாகிய ஒத்னியேலின் காலத்திலிருந்து சிம்சோனின் காலம் வரையிலும் இந்த புஸ்தகத்தில் விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரரை ஆட்சி புரிந்த நியாயாதிபதிகளை பற்றியும் அவர்களுடைய கோத்திரத்தை பற்றியும் அவர்கள் ஆளுகை செய்த வருஷங்களை பற்றியும் கீழே சுருக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் இஸ்ரவேல் புத்திரரை 299 வருஷங்களாக ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஒத்னியேல் யூதா 40 வருஷம், ஏகோத் பென்யமீன் 8 வருஷம், பாராக் நப்தலி 40 வருஷம், கிதியோன் மனாசே 40 வருஷம், அபிமெலேக்கின் குமாரர் 3 வருஷம், தோலா இசக்கார் 23 வருஷம், யாயீர் மனாசே 22 வருஷம், எப்தா மனாசே 6 வருஷம், இப்சாம் யூதா 7 வருஷம், ஏலோன் செபுலோன் 10 வருஷம், அப்தோன் எப்பிராயிம் 8 வருஷம், சிம்சோன் தான் 20 வருஷம். மேலே சொல்லப்பட்டிருக்கிற நியாயாதிபதிகளை தவிர ஏலி சாமுவேல் ஆகியோரும் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்திருக்கிறார்கள். இவர்கள் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். இவர்களை பற்றிய சரித்திரம் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் எழுதப்படவில்லை. ரூபன் அல்லது சிமியோன், காத் அல்லது ஆசேர் கோத்திரத்தில் ஒரு நியாயாதிபதியும் எழும்பவில்லை. நியாயாதிபதிகள் 16வது அதிகாரத்தின் முடிவில் இந்த நியாயாதிபதிகளை பற்றிய சரித்திரம் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் பின்பு ரூத்தின் சரித்திரத்தை போல நியாயாதிபதிகளின் காலத்தில் நடைபெற்ற சம்பவங்கள் நியாயாதிபதிகள் 17 முதல் 21 வரை உள்ள அதிகாரங்களில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் என்னும் வாக்கியத்தோடு ரூத்தின் சரித்திரம் ஆரம்பமாகிறது. ஆனால் நியாயம் விசாரித்த நியாயாதிபதிகளை பற்றிய விவரம் இங்கே சொல்லப்படவில்லை. நியாயாதிபதிகளின் காலத்தில் இஸ்ரவேலின் காணியாட்சி எந்த நிலைமையில் இருந்தது என்பது பற்றிய விவரம் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருக்கு மிகவும் விசேஷமானவர்கள். கர்த்தர் தம்முடைய நியாய பிரமாணத்தையும் வாக்கு தத்தங்களையும் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். ஆனால் இஸ்ரவேல் புத்திரரோ கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாய் ஜீவிக்கவில்லை. இஸ்ரவேல் ஜனத்தாரிடம் துன்மார்க்கமும் விக்கிரக ஆராதனையும் காணப்பட்டது. இஸ்ரவேல் புத்திரரை சுற்றிலும் இருந்த அந்நிய ஜாதியார் அதிகமாய் ஒடுக்கினார்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் இஸ்ரவேல் ஜனத்தார் அனுபவித்த பாடுகளை பற்றியும் வேதனைகளை பற்றியும் அவர்கள் தங்கள் வேதனைகளை குறித்து கர்த்தரிடத்தில் முறையிட்டது பற்றியும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இக்காலத்தில் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் ஜீவித்த ஜனங்களும் இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்கள். நியாயாதிபதிகளின் காலத்தில் இஸ்ரவேல் புத்திரரில் அநேகர்
கர்த்தரை விட்டுவிட்டு விக்கிரகங்களை பின்பற்றி போய்விடுகிறார்கள். ஆனாலும் இக்காலத்திலும் கர்த்தரை உண்மையான இருதயத்தோடு பின்பற்றுகிற இஸ்ரவேல் புத்திரரும் தேசத்தில் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தாரில் ஒரு கூட்டம் ஜனம் விக்கிரகங்களை ஆராதனை செய்தாலும் கானான் தேசத்திலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தில் ஆராதனைகள் நடைபெறுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் மோசேயின் பிரமாணத்தை கைக்கொள்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரில் சிலர் விக்கிரகங்களையும் சிலர் கர்த்தரையும் ஆராதிக்கிறார்கள். வேறு சிலரோ விக்கிரகங்களையும் கர்த்தரையும் சேர்ந்து ஆராதிக்கிறார்கள். நியாயாதிபதிகளின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனத்தாருடைய கோத்திரங்கள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து சமஸ்த இஸ்ரவேல் தேசம் ஏற்படுத்தப்படவில்லை. ஒவ்வொரு கோத்திரத்தாரும் தங்களை தனித்தனியாக ஆளுகை செய்து கொள்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு ஆதரவாக தீர்மானம் பண்ணாமல் ஒவ்வொரு கோத்திரத்தாரும் தங்களுடைய இஷ்ட பிரகாரம் தனிப்பட்ட முறையில் தீர்மானம் பண்ணிக் கொள்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லோருக்கும் பொதுவான ஒரு தலைவர் என்று யாரும் இல்லை. இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு ஆலோசனை சங்கம் எதுவும் இல்லை. பல சமயங்களில் இஸ்ரவேலின் கோத்திரத்தார் மத்தியிலே கருத்து வேறுபாடுகளும் விவாதங்களும் சண்டை சச்சரவுகளும் உண்டாயிற்று. அவர்களால் ஏகோபித்து ஒருமனப்பட்டு எந்த காரியத்தையும் செய்ய முடியவில்லை. நியாயாதிபதிகளின் ஆளுகையும் நிலைத்திருக்கவில்லை. நியாயாதிபதிகள் சில வருஷங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறார்கள். அதன் பின்பு அவர்கள் நியாயம் விசாரிப்பதற்கு ஒரு நியாயாதிபதியும் இல்லை. மறுபடியும் யாராவது ஒரு நியாயாதிபதி எழும்புகிறார். ஏகூத் சத்துருக்களை ஜெயித்த பின்பு தேசம் 80 வருஷம் அமைதியாய் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அத்தனை வருஷங்களும் ஏகூத் உயிரோடு இருந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு உதவி தேவைப்பட்ட போது கர்த்தருடைய ஆவியானவர் அவ்வப்போது நியாயாதிபதிகளை எழுப்புகிறார். அவர்கள் தங்களுடைய காலங்களில் இஸ்ரவேல் ஜனத்தாரை நியாயம் விசாரிக்கிறார்கள். நியாயாதிபதிகள் இஸ்ரவேலின் சத்துருக்களை முறியடித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மத்தியில் காணப்பட்ட விக்கிரக ஆராதனைகளை அகற்றி போட்டார்கள். இதுவே நியாயாதிபதிகளின் பிரதான ஊழியங்களாய் இருந்தது. தெபோராள் ஒரு தீர்க்கதரிசினி. இவள் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரையும் நியாயம் விசாரித்தாள். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண தெபோராள் கர்த்தருடைய ஜனத்தை வழிநடத்தினாள். அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். நியாயாதிபதிகள் 4:4. நியாயாதிபதிகள் இஸ்ரவேல் ஜனத்தாரை நியாயம் விசாரித்த காலத்தில் தேவனாகிய கர்த்தரே இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு ராஜாவாய் இருந்து அவர்களை ஆளுகை செய்தார். நியாயாதிபதிகளின் காலத்தில் இஸ்ரவேல் தேசத்திலே கர்த்தருடைய ஆளுகை நடைபெற்றது. இந்த சத்தியத்தை சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரருக்கு பல சந்தர்ப்பங்களில் தெளிவுபடுத்தி இருக்கிறார். அம்மோன் புத்திரரின் ராஜாவாகிய நாகாஸ் உங்களுக்கு விரோதமாய் வருகிறதை நீங்கள் கண்டபோது உங்கள் தேவனாகிய கர்த்தரே உங்களுக்கு ராஜாவாய் இருந்தும் நீங்கள் என்னை நோக்கி அப்படியல்ல, ஒரு ராஜா எங்கள் மேல் ஆள வேண்டும் என்றீர்கள். 1 சாமுவேல் 12:12. நியாயாதிபதிகளின் காலத்தில் இஸ்ரவேலின் தோல்விகள் இந்த புஸ்தகத்தில் தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த புஸ்தகத்தில் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை விட்டு விலகிப்போன 9 சம்பவங்கள், இஸ்ரவேல் ஜனத்தார் 7 தடவை புறஜாதிகளின் கைகளில் அடிமையானது, 14 நியாயாதிபதிகள், நியாயாதிபதிகளின் தவறுகள், 5 உள்நாட்டு கலகங்கள் ஆகியவையும் எழுதப்பட்டிருக்கிறது. மேலும் இஸ்ரவேலின் 15வது 16வது நியாயாதிபதிகளான ஏலி, சாமுவேல் ஆகியோரின் ஊழியங்களும் விளக்கப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகளின் காலத்தில் நடைபெற்ற சம்பவங்கள் சுமார் 440 வருஷ காலத்தில் நடைபெற்றவை ஆகும்.